ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம். இந்த கோங்குரா தொக்கு நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் மாதிரியும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இனி இதில் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த தொக்குக்கு நல்லா காரம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும், மிளகாய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இனி இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம். இனி அதே கடாயில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் 1 கட்டு புளிச்சக்கீரை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கலாம். இந்த புளிச்சக்கீரை போடும்போது நிறையா இருக்குது, ஆனால் நல்லா வதங்கி கால்வாசியாக சுருங்கிடும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். புளிச்சக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட நல்லா வதங்கி இந்த பச்சை கலர் மாறிடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கால்வாசியாக வதங்கி நல்லா தொக்கு மாதிரி இப்போவே ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி அந்த வறுத்து வச்ச மல்லி மிளகாய் கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இன்னும் இது கூட வதக்கி வச்ச அந்த புளிச்சக்கீரையும் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இனி கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இனி இதில் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த பூண்டோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இனி இதில் அந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். அது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் அந்த தொக்கில் கலந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. இப்போ பாருங்கள், கோங்குரா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.